நம்ம பிள்ளைகள் தோத்துட்டு வந்தா பழிக்காதீங்க, பழிக்கிறல்ல அந்த பிள்ளைகளை சொல்ற அடுத்த முறை உன்னால சாதிக்கலண்டா, உனக்கு ஏலும், உனக்கு முடியும், நீ செய்வ. நீ பாரு, நீ 3ஆவதுக்கு வந்திருக்கிற, நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை விட பெரிய பெரிய உடம்புள்ளவெல்லாம் வந்து வெளியூர்காரெல்லாம் வந்து உன்னோட ஓடி இருக்கான். அதுக்குள்ளேயே நீ 3ஆவது வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா உன்னால ஃபர்ஸ்ட் வர முடியலண்டா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா அப்படின்னு சொன்னா அவன் நிம்மதியா இருப்பான். முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம முடியும் என்று சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோஜனம் தாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு, வலா தஅஜஸ், உட்கார்ந்துராது. வஸ்தஈன் பில்லாஹ், பிரச்சனைகள் வரும் அடுத்தவன் சொல்லாத அல்லாஹ் கிட்ட வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேவை. நம்மளவங்க இருக்கிறவன் அங்கிள் நான் ஒரு புத்தகம் எழுதலாம் வேண்டியிருக்கேன், நீங்க புத்தகம் கிளிப்பியில் அவனுக்கு ஐடியாவே வைத்து நம்ம மோட்டிவேட் பண்ற இல்லையே. மாஷா அல்லாஹ், வெரி குட், சாதிப்படா, நீ எழுதுடா, எதிர்காலத்துல நீ ஒரு பெரிய எழுத்தாளனா வர போறடா, வெரி குட். உனக்கு என்ன தேவைன்னு கேளு, உனக்கு என்ன வேணும், பேப்பர் வேணுமா, பென்சில் வேணுமா, பேனா வேணுமா, பிரிண்ட் பண்றதுக்கு ஏதாவது உதவி தேவையா, அங்கிள்கிட்ட கேளுடா. நல்ல முயற்சி கைவிட்டுறாத. உன்ன மாதிரி ஆக்கள் தான்டா சாதனையாளர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லாம நக்கல் சிரிப்பு வர. பாப்பாவே பிள்ளைய சிரிக்கிற நக்கல் பண்றான். பாப்பா நாளைக்கு ஸ்போர்ட்ஸ்ல நானுங்க, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கிளிப்பியல். பாப்பாவே இப்படி சொன்னவன் நல்லா வருவானா? ஸ்கூல் விடக்கூடிய தவறு என்ன தெரியுமா? ரிப்போர்ட்டு கொடுக்கும்போது மார்க் ஷீட்டை கொடுப்பாங்கல்ல, பிள்ளட மார்க்ஸை போட்டுட்டு பக்கத்தில் அதிகூடிய புள்ளியை போட்டு கொடுக்கறது. வகுப்பில் அதிகூடிய புள்ளி, உங்களோட புள்ள எடுத்தது 60, வகுப்பில் அதிகூடிய புள்ளி 99. அது அதிகூடிய புள்ளி இல்லை, அடி வாங்கி கொடுக்கும் புள்ளி. அந்த புள்ளியை வச்சு தான் இந்த புள்ள போட்டு விழுவில்லைன்னு வெளுக்கப்படுறதே. அவரை புள்ளட மார்க்ஸையும் பார்த்துட்டு வகுப்பில் எடுத்த புள்ளியையும் காட்டி இஞ்ச வஞ்சா நீ தவுட்ட திண்டா, மண்ணை திண்டா, நீ இஞ்சோறு தானே திண்ட. ஒண்ட கிளாஸ்ல ஒண்ட வகுப்பில் ஒரு படிய 100 எடுத்திக்கானா இல்லையா, பல்லாரண்டு உண்டு. அடுத்த முறை திருத்திக்கு வருவார், சரியா ஆசிரியரை போலே எழுதிக்கிட்டு வருவான் அவன். நாம் என்ன செய்யணும்? ஸ்கூல் செய்யக்கூடிய தவறு அந்த அதிகூடிய புள்ளியை போட்டு கொடுக்கக்கூடாது. பிள்ளைல எல்லாம், இத்தாலியில எல்லாம் பிரைமரி பிள்ளைகளுடைய மார்க்ஸை பேரண்ட்ஸுக்கே கொடுக்கறது இல்லை ஆசிரியர்கள். அப்போ ஏன் எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு கேட்டால், ஆசிரியர்களுக்கு வழங்கணும் மாணவர்களுடைய தகுதி தராதரம், அதுக்கு தான் நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம், உங்களுக்கு ஆடுறது கிடையாது. இது பிரிண்ட் அடித்து நோட்டீஸ் போர்ட்டில் போட்டுடுறது. பிள்ளைகளுக்கு முடியும், உன்னால் ஏலும், நீ சாதிப்ப அப்படிங்கிறத நம்ம கொடுக்க மாட்டேங்க. அப்போ பிள்ளைகளுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோவலிமையை கொடுக்கணும், பிரச்சனையை எதிர்நோக்கக்கூடிய தைரியத்தையும் கொடுக்கணும். வாழ்க்கையில் பிரச்சனை வரும், அதில் நடிக்கும்.